அவ்வளோதாங்க கைஸ். திருநெல்வேலியிலேருந்து தேனி கிளம்பியாச்சு. எங்கள் அப்பா என்னை ட்ராப் பண்ணிட்டு எங்கள் மம்மியை கூப்பிட போயிருக்காரு. மம்மியை கூப்பிட்டு வந்த பிறகு அப்பா போய் மாமாவை கூப்பிடும். மறுபடியும் மாமா போயிட்டு அக்காவையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வந்து எங்களை பஸ் ஏற்றி விட்டு போவார். அவங்களுக்கு இந்த பக்கம் போனால் அக்கநாயக்கம்பட்டி பக்கம், நமக்கு இந்த பக்கம் ஜங்ஷன் பக்கம். இந்த ரோட்டில் ஜங்ஷன் பக்கம். இங்கிட்டு போக்கோன்னா அக்கநாயக்கம்பட்டி அக்கா கிராமம், அக்கா இருக்க ஊர், வாக்கப்பட்டு வந்த ஊர். இங்கிட்டு போனால் நம்ம ஜங்ஷன், திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன் வந்தோம். அவ்வளோதாங்க வாழ்க்கை பயணத்தில். மாப்பிள்ளை அக்காவை எங்கள் சின்ன மாமாவோட பையன், அதாவது என் மாப்பிள்ளை பிறந்திருக்கான், பார்த்துட்டு வந்தோம். கைஸ் முடி கொஞ்சம் ஏட உடமாக தான் இருக்கும். என் மாப்பிள்ளை முடியை பிடிச்சி ஆயாயின்னு ஆஞ்சு விட்டான். ஆஞ்சு விட்டானா என் மாப்பிள்ளை ஏறி விளையாண்டுட்டான் முடியல. மாமா மாமா மாமான்னு மாப்பிள்ளை நினச்சி பிரியதை நினச்சா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண வரும் ஒன்றா ஒரு 3 மாதத்தில் காலேஜ் முடிச்சுடுவோம். அப்படியே வந்து பார்க்க வேண்டியதாங்க. நிறையா பிளான் இருக்குது. அடிக்கடி இங்கே தான் என் மாப்பிள்ளையை பக்கம் ஓடி வந்துடுவேன். முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக மனசு கஷ்டப்படாமல் வீடு போய் சேருவோம். இதெல்லாம் வருத்தமாக இருக்குது. அக்கா மாமா, எங்கள் பாலா மாமாவோட பையன், என் மாப்பிள்ளை, எங்கள் அக்கா அம்மா அங்கே எல்லாத்தையும் விட்டு பிரியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பேக் எடுத்துகிட்டு இருந்தாச்சு, கெட்டியாச்சு, அவ்வளோதான். வாழ்க்கையில் கஷ்டமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கும். இத்தனை நாள் இவ்வளோ 2 நாளாக இன்பமாக இருந்தோம். நேற்று இன்னைக்கு ஒரு 2 நாள் இனிமேல் துன்பம் வர்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை கைஸ். துன்பமே கிடையாது. நம்ம வாழ்க்கை இனிமேல் இன்பம் தான். உங்களுக்கும் என்றும் இன்பம் தான். எல்லோரும் நல்லா இருங்க. காக்கா பாருங்க, நான் தெரிச்சு ஓடுது, சவுண்டு கேட்டு. மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அவ்வளோதான் கைஸ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் நல்ல வழியை காட்டுங்க. அல்லாஹ் காட்டுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சரி, இப்போ தொண்டனே சாப்பாடு கைஸ். நல்ல சாப்பாடு வீட்டில். பூரி, தோசை, இப்போ வேறு யோகட்டு, நொங்கு. ஸ்டோரி போடுறேன் பாருங்கள். அம்புட்டை அடித்து இதெல்லாம் முடியலை. ஊருக்காரங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, யாரும் எனக்கு தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபோனில் அப்படின்னு.